ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை காணும்படியாய் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் நம்மை மூடுவதா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நாம் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்காக இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் போராடுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அமைதியாக இருப்பேன்னா அமைதியாக இருக்கிறதில்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி அவரை ஆராதிக்க வேண்டும். அவ்வளோதான். மோசே இடத்திலே கர்த்தர் பேசினா, அப்பா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மோசையை கொண்டு ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசினார். அப்பா, இந்த செங்கடலை பார்த்து கலங்கி கதறி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றீர்களே, ஏதோ உங்களுக்காக போராடுவதை அந்நிய கண்களை நீ பார்க்க போற. எந்த பார்வோன் உங்களை அடிமைப்படுத்தினானோ, எந்த பார்வோனின் ஜனங்கள் உங்களை விரட்டி கொண்டு வருகிறார்களோ, உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு எழும்பி வருகிறார்களோ, அவர்களோடு கர்த்தர் போராட போகிறார். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் போராடி கொண்டிருக்கின்றீர்களோ, குடும்பத்தில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆனால் விருத்தியும் விமர்சனம் இல்லை. இரண்டு வகையான போராட்டம் உண்டு. ஒன்று நேர்முகமான போராட்டம், மனிதர்கள் நேருக்கு நேராய் போராடுகிற ஒரு போராட்டம். இரண்டாவது வகை கண்ணுக்கு தெரியாதபடி பிள்ளி சூனியம், மாந்திரீகம் மற்றும் பல காரியங்களை கொண்டு மனிதர்களை கீழ்ப்படுத்துகிற ஒரு போராட்டம். ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருப்பது இன்னொரு மனிதனுக்கு பிடிப்பதல்ல. எனக்கு அருமையானவள், நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் போராடுவா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கண்ணீரின் நாட்கள் முடிய போகிறது. உன் துக்க நாட்கள் முடிய போகிறதம்மா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை காண்பீர்கள். விரட்டிக்கிட்டு வருகிற இந்த ஜனங்களை, துரத்தி கொண்டு வருகிற ஜனங்களை தொட முடியாதபடி அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் வழிமறித்த தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து விடுவித்து வந்தவர். அவர்தான் உன்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினவர். அந்த இயேசுதான் உங்களுக்காக எனக்காக தன் சொந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினவர். அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் அமர்ந்து பேசுங்கள். ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்திற்கு இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வாரும். பரலோகம் யுத்தம் பண்ணும் உங்களுக்காக. தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கண்ணுக்கு தெரியாதபடி செயல்படுகிற எல்லா கிரிகளும் அழிக்க தேவ மகிமையாக இறங்கி வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களுக்கென்று ஒரு பாதையை திறந்து வழி நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக வேதம் சொல்லி உங்களுக்காக போராடுவார். இயேசு சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படும் இரத்தம். அப்பா, என் இரத்தத்தையே உங்களுக்காக, என் சரீரத்தை உடைக்கும்படியா உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேனே, என் உயிரையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறேனே. நான் மற்ற கொடுக்காமல் இருப்பானா? ஆசீர்வாதம் கொடுக்காமல் இருப்பானாடா? அம்மா, மகளே, உனக்கு நான் ஆசீர்வாதம் தராமல் இருப்பேனா? என்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தனே. ஏதோ உன் கண்ணீரை கண்டு பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் பிதாவிடத்தில் எப்படி சொல்வார்? அப்பா, பாருங்க, என் கையை தழும்ப பாருங்க, என் காயத்தை பாருங்க, என் மகளுக்காகத்தான் இந்த காயப்பட்ட, நீங்கள் போராடும்படியா தூதர்கள் அனுப்புங்க, போராட்டம் இன்னைக்கு முடிவு வரணும்னு சொல்லி அவர் பரிந்து பேசி வல்லமை அனுப்பி அற்புதமாய் விடுவிக்கிறதை அந்நிய கண்களில் நீங்களே காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்கு தேவை, எனக்காக இயேசு மரித்திருக்கிறார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். துறைத்தனங்களை அதிகாரி புரிந்து கொண்டு
வெளியரங்க கோலமாய் வெற்றி சேர்ந்த இயேசு எனக்காகவே சிலுவை மரணத்தை ஏற்றிருக்கிறார். அவர் என் பாடுகள், என் வேதனைகள், என் பாவங்கள், என் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை, நான் போராட தேவையில்லை. இயேசு போராடி, இயேசு யுத்தம் பண்ணி எனக்காக அற்புதம் செய்வார் என்று விசுவாசிங்கள். இன்றைக்கு அற்புதங்களை எதிர்பாருங்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் மீது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர், உங்களுக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொன்னவர், உம்முடைய இரத்தத்தினால் யுத்தம் செய்த, உம்முடைய கரத்தினால் விடுதலை செய்து விடுவித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. God bless you.